ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ப்ரைடல் புக்கிங்ஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock கிட்ட ஆகுது. நான் இப்போ வந்து எந்திரிச்சு எல்லாத்தையுமே பேக் பண்ணி நேற்று நைட்டே வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம போய் குளிச்சுட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். என் ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து தான் போகிறோம். அங்கே போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நான் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகுது. ஸோ 9:30க்கு நான் அவங்க வீட்டில் இருக்கணும். ஒரு 10 minutes மைட் பி லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெஸ் எல்லாமே போட்டாச்சு, எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ சும்மா ஃபேஸ்க்கு மட்டும் ஒரு மிஸ்ட், அப்புறமா லிப் பாம் மட்டும் போட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். நம்மளோட டிரைவர் வந்துட்டாங்க அப்படின்னா. ஸோ இருங்க, நெக்ஸ்ட்டு லிப் பாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக அது வந்து என் தங்கச்சியோட லிப் பாமு. விஷ் கேர் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து டிண்டட் செராமைட், ஓகேவா, SPF 50 PA++ அப்படிலாம் இருக்குது. லிப் பாமில் எதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரில. ஸோ எனியோ இந்த லிப் பாம் வந்து ஸ்டே சூப்பராக இருக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த லிப் பாம் வச்சு நான் வந்து 2 days வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குன்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், மைட் பி நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலி சொல்கிறேன். டு பி ஆனஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் போட்டுட்டு விடக்கூடாது. ஒரு 3 to 4 times நல்லா போடணும். அப்போ தான் அந்த ஸ்டே வந்து சூப்பராக ஒரு டே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்புவீங்களா? பட் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து, லைக் கிளிக் பண்ணுறதோ பண்ணுறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு என் லிப்ஸ் சுத்தமாக ட்ரையாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் நான் மேண்டேட்ரி எப்பவுமே லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து லிங்க் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது. இது வந்து அவங்க வாங்கி வச்சு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு, என் தங்கச்சியோட ப்ராடக்ட்டு. இந்த மாதிரி யாரெல்லாம் அவங்க தங்கச்சியோட ப்ராடக்டை சுற்றி யூஸ் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி நம்ம கிளம்பலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரேப்பிடோவுமே வந்துடுச்சு. ஸோ என் திங்ஸ் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே பிக் பண்ணிட்டு போகலாம் வாங்க. ஸோ இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து இதாகிடுச்சு. வண்டியுமே வந்துடுச்சு, ட்ராலி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் ரெடி ஆகிட்டு வாங்க போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நான் அரௌண்ட் 10:40 அந்த டைம்க்குலாம் நம்ம ரீச் ஆகிட்டேன். பட் நான் போகிறதுக்குள்ளேயே என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பிகாஸ் கார் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீச் ஆகிட்டு என் திங்ஸ் எல்லாம் சேஃபாக வச்சுட்டு எல்லாருமே வந்து நாங்கள் ப்ளேஸ் ஆகிட்டோம். ஒரு பிளேஸில் நான் வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சீரியஸாக சொல்லணுன்னா அந்த வண்டி ஓட்டினவர் அவ்வளோ சூப்பராக ஓட்டினார். அந்த அஜினருவில்லை அந்த சாங் மட்டும்தான் மிஸ்ஸு, மற்றபடி அவ்வளோ சூப்பராக ஓட்டினார். அந்த கட்டை எடுக்கிறது, வளைக்கிறது அதெல்லாம் பட் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது பட் உயிர் பயமும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நல்லபடியாக போயிடுவோமா, நல்லபடியாக வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ தூரம் போகிறது அப்படின்றதுலாம் காரில். எனக்கு வந்து மோஷன் சிக்னஸ் இருக்கறனால எனக்கு ரொம்ப பயம் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது. பட் எனியோ நான் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்துட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாங்கும் போட்டாங்க. ஓகே கேட்போம், வைப் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதோ பாருங்கள்.
செம்ம வெயிலாக வேறு இருந்துச்சா, கொஞ்சம் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால பக்கத்தில் அந்த ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பிட்லான்னு யோசித்தோம். ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். சரி, நான் எதாவது சாப்பிடல, எனக்கு வந்து பெருசாக ஒத்துக்காது ட்ராவல் அப்போ. அதனால் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட்டு காஃபி டீ ஏதாவது குடிக்கலாம் தான் யோசித்தேன். பட் ஆனால் இல்லை, வேணாம், நம்ம ஜூஸ் எதாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலான் ஜூஸ் வந்து வித்தவுட் சுகர் ஆர்டர் பண்ணி நான் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வெயிலுக்கு எதமாக இருந்துச்சு. அந்த ஹோட்டலுக்குள்ளே போகும்போதே அவ்வளோ சில்னஸோடு இருந்துச்சு. ஏன்னா வெளியே அவ்வளோ ஹீட்டு. பாருங்கள், நான் எவ்வளோ கடற்கடனே அந்த ஜூஸை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜூஸை குடிக்கும்போது இருந்த அந்த ஸ்பீடு கடைசி வரைக்கும் சத்தியமாக இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சத்துக்கு அப்புறமே வந்து வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பொறுமையாக தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன். அவங்களுமே கொஞ்சம் பேசிட்டுலாம் இருந்ததுனால ஸோ அந்த டைமுக்குள்ளே நான் குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்புனோம். திருப்பி ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தால் செம்ம வெயில். அதுக்கப்புறம் கடற்கடனே எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நாங்களுமே செட்டில் ஆகிட்டு உட்காந்துட்டோம். ஸோ மீட் மை ஃப்ரெண்ட், இவன் தான் பரணி. இவன் தான் இன்றைக்கி வந்து மேக்கப் பண்ண போகிறேன். நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ நாங்களுமே அதுக்கப்புறமா பேசிக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து நாங்கள் பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆகிட்டோம். நான் என்ட்ரி வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ நாங்கள் என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த மண்டபம் வந்து தேடிட்டு இருந்தோம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. நாங்கள் பாண்டிச்சேரி என்ட்ரு ஆகிட்டு அந்த மண்டபத்துக்கு போகிறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. வெயிலில் வந்ததுனால நாங்கள் எல்லாருமே டல்லாக இருந்தோமா. ஸோ அதனால் லைட்டாக டச்சப் பட்டோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பரணி வந்து சொல்லியிருந்தா. சக்ஸஸ்ஃபுல்லி ரீச்டு மேக்கப் டிரைவர். சரி, ஃபுல் ஃபேஸ் வந்து நம்ம லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா லிப் பாம் இல்லை லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானுமே அவளையும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் அவளோட பேக்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா நான் வந்து பெருசாக எதுவும் பண்ணிக்கல. அவள் கொடுத்த அந்த லிப் ஷேட் மட்டும் நான் வந்து லைட்டாக போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஆப்டாக சூட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் வெயிலில் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. கேமராவில் பார்க்கும்போது ஒரு இருட்டாக இருந்துச்சு. பட் வந்து பரணிக்கிட்ட கேட்டேன், போட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. அவள் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் சரி ஓகே, நம்மளுக்கு ஒன்றும் வந்து பெரிய ஆக்வர்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதை போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் கிட்டக்க வந்துட்டோம். இன்னொரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக நாங்கள் மண்டபத்தை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இவங்களோட மேரேஜ் தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து நான் வரத்துக்கு ஒரு 1 hour 1.5 hours ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அப்போவே வந்து ஓகே 1 hour வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து பிரைடு வந்து எங்களை 2 o'clock நீங்கள் ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்துவிட்டோம். அப்புறமா லாஸ்ட் மினிட்ல சில சேஞ்சஸ்லாம் ஆனதுனால அவங்க என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் மண்டபம், டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு ரூம் அலோகேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அட் த சேம் டைம் பிரைட் வந்து எங்களுக்கு ஃபுட்டுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் என்டர் ஆனதுமே அங்கேருந்து இன்சார்ஜஸ் வந்து எங்களை நீங்கள் வந்து முதல்ல சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு உட்காந்து மெனுவில் இருக்கிறத சூஸ் பண்ணி சொல்லிவிட்டு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஃபுட்டு வரத்துக்கே வந்து ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தோன்னா 2:30 ஆகுது. இன்னும் கிளைண்ட் வரத்துக்காக வெயிட் பண்ணிருக்கோம். பரணி இங்கே நின்றுருக்கா பில் பே பண்ணுறதுக்கு. ஸோ வந்தானா நாங்கள் மேலே போயிட்டு எங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சாப்பிட்ட உடனே உட்கார சுகம் இருக்கே அது வேறு மாதிரி. பட் இப்போ நம்மளுக்கு ஒர்க் இருக்குது. ஸோ காலையிலேருந்து இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு மீல். ஒரு ஜூஸ் மட்டும் குடித்தேன். இப்போ சாப்பிட்டு ஒரு 3 hours கண்டினியூஸ் ஒர்க், அதுக்கப்புறம் ரெஸ்ட். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 மினிட்ஸ் கீழே தான் இருந்தோம். மைபி அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவங்க வரல. சரி ஓகே, நம்ம மேலே போய் திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பரணியும் மேலே வந்துட்டோம். மேலே வந்து நாங்கள் திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். ஸ்டில் நான் அவங்களுக்கு கால் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். அவங்க லேட்டாக வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம். கரெக்டாக நாங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியே கிளம்பும்போது 6:30 6:35 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பாண்டிச்சேரி வந்துட்டு மெயின் திங் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் வைன் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டு பக்கத்தில் அந்த ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்ரா ஜூட் அப்படின்னு கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரத்துலேயே எனக்கும் பரணிக்கும் செம்ம பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, காஃபி டீ தான் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபுல் ஃப்ளிச்டாக கிளம்பணும்.
மார்னிங் வரும்போது எப்படி வைபாக வந்தோமோ அதே மாதிரி சாங்கை போட்டு விட்டு ஃபுல் வைப்பில் தான் வந்தோம். ஸோ கரெக்டாக மாதவரம் கிட்டே என்னை பிக் பண்ணுறதுக்கு சிவுமே வந்துட்டாங்க. ஸோ எனக்கா செம்ம பசி எடுத்துக்கிச்சு. சரி ஓகே ஃபஸ்ட் நம்ம எங்கேயாச்சும் போய் காஃபி இல்லை டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ட்ரிப்ளிகேன் ராயப்பேட்டா கிட்டே ஒரு காஃபி கடையில் வந்து நாங்கள் 2 பேருமே ஒரு காஃபியை பீஸ்ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு தெளிவாகவே ஆச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு என் தங்கச்சியை பிக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அண்ணா நகரில் இருக்க கிரேவ் போயிட்டு சரி எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் லோடட் ஃப்ரைஸ் அதுக்கப்புறமா விங்ஸ் அதெல்லாமே வாங்கி அதுக்கப்புறமா நாங்கள் அதை சாப்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 1:30 ஆகுது. மிட் நைட் 1:30 ஆகுது. ஸோ நான் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகும் போதே அரௌண்ட் 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பசி எடுத்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி அப்புறமா நான் அப்படி அண்ணா நகர் வந்துட்டோம். சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரேவில் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகேவா, எனக்கு தெரியல நீங்கள் எத்தனை பேர் கிரேவில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ புதுசாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மைட் பி சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்கலன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ரீம் ஸ்டோரி வாசலில் வந்து இருக்கேன். அவங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்க வந்து போயிருக்காங்க. எனக்கு ஐஸ்கிரீம் நான் வந்து சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் நான் வந்து சும்மா உட்காண்ட்ருக்கேன். அவங்க வந்தாங்கன்னா சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதான். ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, எனக்கு தனியாக இருக்குது. போட்டு கொடுக்குறதுக்கு லேட் ஆச்சு. ஸோ இதோட இந்த விலாகை வந்து இன்றைக்கி டாட்டா பாய் பாய் சொல்லி நான் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் வேறு ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போங்க. டாட்டா பாய்.